ஹெர்பல் ரைஸ் செய்யலாங்களா? இதுக்கு ரெடிமேடாக கடையில் இந்த ஹெர்ப்ஸ் விற்குது இல்லைங்களா, பாட்டில்களில், அது வாங்கி வச்சுக்கோங்க. அது இருந்தால் போதும். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடாயில் கொஞ்சமாக ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த ஹெர்ப்ஸ் கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு 2-3 சில்லி ஃப்ளேக்ஸும் அதில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு. வேறு எதுவும் பெருசாக சேர்க்கணுன்ட்டு இதுக்கு அவசியம் இல்லை. பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப ஈஸியானது. இதிலே இப்போ கொஞ்சம் சால்ட் போட்டுருங்க. ஆனியன் ரொம்ப வதங்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. இது லேசாக சாட்டே பண்ணிவிட்டு இப்போ இதில் மீந்திருக்கிற சாதம் இருந்தாலே போதும். கொஞ்சமாக சாதம் போட்டு அதில் கலந்துக்கோங்க. நீங்கள் எவ்வளோ சாதம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹெர்ப்ஸும் மிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதுக்கு ஆனியன்லாம் நிறைய இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் அதையும் தூவி நல்லா சூடு பண்ணி சுட சுட எடுத்து சாப்பிடுங்களேன். சூப்பரான டேஸ்ட்டில் ஹெர்பல் ரைஸ் ரெடி.